அனைவருக்கும் வணக்கம்ங்க. மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய பசு பார்த்திங்கன்னா காங்கை இனத்தை சேர்ந்த காராம் பசு நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்ல நெட்டு நிலத்தில் நல்ல ஒரு பொருளுக்கு ஏற்றமாக நல்ல ஒரு உடம்பமைப்பில் காராம் பசு கிடாரிக்கன்றுடன் இருக்கக்கூடிய காராம் பசு கிடாரி நம்ம 6 பல் 2ஆம் ஈத்து கிடாரி நம்ம பார்த்துட்ருக்கோமுங்க. கன்றுடன் கூடிய பசு. இந்த பசு பார்த்திங்கன்னா தொட்டு நீவரத்துக்கு, பெண்கள் ஆண்கள் பராமரிப்புக்கு, அதே சமயம் கோயில் பூஜைக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றவான இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணமைப்பில் இருக்கக்கூடிய பசுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் நம்ம பராமரிச்சுக்கலாமுங்க. இயல்பான முறையில் புதுசாக மாடு வாங்கிட்டு போகிறவங்களும் சரி, அதேமாரி ஏற்கனவே மாடு வச்சுட்டு இருக்கிறவங்க, தொட்டு நீவணும், டெய்லியும் குளிப்பாட்டணும், நாங்கள் மாடு பூஜைக்கெலாம் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறவங்க இந்த பசு தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. அந்தளவுக்கு இந்த பசுவில் தொட்டு நீவினாலும் சரி, மற்றபடி ஒரு பூஜைக்கு பொட்டு வைக்கிறது, நல்லா நம்ம மாடு கழுவி விடுறது, எந்த ஒரு கூச்ச சுபாவமும் இல்லாமல் நல்ல ஒரு அமைதியான முறையில் இயல்பாகவே அதுக்கு அந்த குணாதிசயம் இருக்கக்கூடிய பசுவாக இருக்குங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் நம்ம பராமரிச்சுக்கலாம். நல்ல ஒரு குணமாக நம்ம நல்ல ஒரு பொறுமையான குணமைப்பில் இருக்கக்கூடியதுங்க. இந்த பசு இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், சிறுநெல்லி கோவில், ஜேடர்பாளையம் பக்கத்தில், பரமத்திவேலூர் தாலுக்கா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க. இப்போ இந்த பசுவோட கறவை பாருங்கள். அதே மாதிரி கறவைக்கும் காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலை கட்டாமல் ரொம்ப ஒரு அமைதியான குணத்தில் நல்ல ஒரு பொறுமையாக கறவைக்கு நிற்கக்கூடியதில் புதுசாக பால் கறக்கிறவங்களுக்கு கூட, அவங்க ஓரளவுக்கு தான் நமக்கு பால் கறக்க தெரியும் அப்படிங்கிறவங்க கூட இந்த பசுவை தாராளமாக இந்த பசுவில் பால் கறந்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நாட்டு மாட்டில் நல்ல ஒரு குணமாக வெச்சக்கால் நிறுத்தாமல் ரொம்ப ஒரு இயல்பான முறையில் நிற்கக்கூடிய காராம் பசுவில் இந்த பசுவை நம்ம தேர்வு செய்யலாமுங்க. இந்த மாடு கன்றும் பார்த்திங்கன்னா சுழி சுத்தமுங்க. மாடு கன்றும் சுழி சுத்தம், நல்ல நெட்டான உடம்பமைப்பில், நல்ல ஒரு திமிழ் அமைப்பு, 4 காம்பு மடி அமைப்பில் நல்ல முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய இந்த பசு பார்த்திங்கன்னா 6 பல்லுங்க, 2ஆவது ஈத்துங்க. 6 பல் 2ஆவது ஈத்து. கன்று பார்த்திங்கன்னா 40 நாள் ஆன காராம் பசு கிடாரி கன்றுடன் இருக்குங்க. கறவை பார்த்திங்கன்னா நம்ம யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. மாடு கறவை நேரம் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் 2.5 லிட்டர் நம்ம கறந்து எடுத்துக்கிட்டு கண்ணுக்கு நல்லா விட்டுடலாங்க. நாள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 4 லிட்டர் குறையில்லாமல் நம்ம பால் கறந்துக்கலாங்க கண்ணுக்கு போக. இந்த பசு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் தாராளமாக பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பசுவும் கன்று பற்றின அனைத்து விதமான தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாமுங்க. நம்மக்கிட்ட எப்போவுமே மகாலட்சுமி ஃபார்ம்ஸில் காங்கை இனத்தை சேர்ந்த மயிலை பசுக்கள், செவலை பசு, காராம் பசு ஆகிய செனை பசுக்கள், அதேமாதிரி சமயம் கன்றுடன் கூடிய பசுக்கள் எப்பவுமே நம்மகிட்ட இருக்குங்க. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாங்க. இந்த கறவை வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ ஆண் பெண் யார் வேணாலும் நம்ம பால் கறந்துக்கலாம். அதே சமயம் நல்ல ஒரு குணமாக கறவை கால் அணைக்காமல் நிற்கிறதுக்கான பதிவு தான் நம்ம இதில் இணைச்சிருக்கோம். நீங்கள் எல்லாமே முழுமையாக பாருங்கள். இந்த பசுவும் கன்றும் ஒரு கோயிலுக்கு பூஜைக்கு வேணும், எல்லாம் அமைதியான குணமாக கறவைக்கும் நல்ல ஒரு சாதுவான குணத்தில் நிற்கணும், இல்லை புதுசாக நம்ம மாடு வாங்குகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக இந்த பசுவை தேர்வு பண்ணி நீங்கள் கொண்டு போய் வளர்த்தலாமுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் எது வேணுனாலும் பசுக்கள் பற்றி, நாட்டு மாட்டுகள், காங்கை இனத்தை பற்றி எது வேணுனாலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரோமுங்க. இந்த பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், சிறுநெல்லி கோவில், ஜேடர்பாளையம் பக்கத்தில், பரமத்திவேலூர் தாலுக்கா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க. நன்றிங்க.